மைண்ட் பாடி ஸ்பிரிட் ஹீலிங் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். அது என்னன்னு சொன்னால், எப்படி நம்ம ரிலேஷன்ஷிப்பில் எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது, வெற்றிகரமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரிலேஷன்ஷிப்புங்கிறது அப்படின்னு சொல்லும்போதே வந்து அதில் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். எப்போவுமே நம்மளுடைய பார்ட்னர், அந்த பார்ட்னர்ங்கிறது உங்களுடைய கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இல்லை ஒர்க் பிளேஸில் உள்ளவங்களாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு குழந்தைகளாக இருக்கலாம். அந்த பார்ட்னர்ஸ் வந்து எப்போவுமே உங்களை போலவே இருக்கிறவன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அவங்கள வந்து உங்களுடைய எண்ணங்கள்லையும் உங்களுடைய செயல்கள்லையும் எல்லாமே உங்களுக்கு ஒத்து போகணும் அப்படிங்கிற விஷயத்த மனசில் வச்சுக்கக்கூடாது. அப்படி வச்சுக்கிட்டோம்னாவே சொன்னால் அப்போவே நமக்கு பிரச்சனை வந்துடும். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு தனி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம இதை பார்க்கணும். ஓகே, ஒரு 6 முக்கியமான பிரின்சிபல்ஸ் அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இந்த 6 பிரின்சிபலில் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக நம்ம வெற்றிகரமாக இருக்க முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு சொன்னால், ட்ரீட் யுவர் பார்ட்னர் வித் ஃபிசிக்கல் கைண்ட்னஸ். அதாவது நம்மளுடைய பார்ட்னரை வந்து நம்ம ஃபிசிக்கல் கைண்ட்னஸில் ட்ரீட் பண்ணணும். ஃபிசிக்கல் கைண்ட்னஸ்னால் என்ன? அது நம்மளுடைய உடல் உழைப்பு இருக்கு இல்லையா, அதை நம்ம அவங்களோட ஷேர் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கணவன் மனைவியாக இருக்கீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், வீடுகளில் வந்து நிறைய கணவனாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம், அவங்க அதிக வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருக்கலாம். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களே சமையல் பண்ணுறது, குழந்தைகளை கவனிக்கிறது, பாத்திரம் விளக்குறது, இப்படி எல்லா வேலைகளும் ஒரு பார்ட்னர், அது கணவனாக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம், அவங்க நிறைய அதிகமான சூழ்நிலைகளில் மனைவிகள் தான் இருக்காங்க. அவங்க அப்படி அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நம்ம நம்மளுடைய உடல் உழைப்பை அவங்களோட ஷேர் பண்ணணும். ஒரு சின்ன வேலை நம்ம செஞ்சு கொடுத்தாலுமே கூட அது பெரிய ஒரு கிஃப்டாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதை வந்து அன்பின் வெளிப்பாடு தான். அதை வந்து அப்படி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, அவங்க எடுத்துக்கிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை ட்ரீட் யுவர் பார்ட்னர் வித் ஃபிசிக்கல் கைண்ட்னஸ். அதுதான் எந்த வகையான உடல் உழைப்பாக கூட இருக்கலாம். அது வந்து நீங்களே உங்களுடைய கற்பனைக்க விட்டுக்கிறேன். ஸோ அது செகண்ட் வந்து ட்ரீட் யுவர் பார்ட்னர் வித் வெர்பல் கைண்ட்னஸ். அந்த வார்த்தைகள்ங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒரு சக்தி இருக்குது. இது நம்ம பல வீடியோக்களில் பார்த்துருக்கோம். ஒரு அன்பான வார்த்தை, ஆதரவான வார்த்தை, ஒரு தட்டி கொடுக்கக்கூடிய வார்த்தை, ஒரு தங்களுடைய நல்லது கெட்டதுகளை அவங்களோட ஷேர் பண்ணி அந்யுன்யமாக இருக்கிறத வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், இது போல் அந்த கைண்டான வார்த்தைகள், அது வந்து நம்ம எப்போவுமே அந்த கைண்டான வார்த்தைகளை பயன்படுத்தணும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், அந்த சூழ்நிலையில் நம்ம அந்த வார்த்தைகளை மட்டும் தவற விடாமல், வார்த்தைகளை வந்து தப்பாக பயன்படுத்துகிறாமல் ஒரு அன்பாக வார்த்தைகளை பயன்படுத்தணும்னு வைங்களேன், அது ரொம்ப ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அது ஒரு ஆணித்தரமான ஒரு விஷயமா இருக்கும். அப்போ எப்போவுமே அந்த வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். நம்ம வந்து ஏன்னா நம்ம வார்த்தைகள் வந்து ஒவ்வொரு சூழ்நிலைகளில் அவங்க அதை வந்து எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்கிறது வித்தியாசமாக இருக்கும். சில இடங்களில் அவங்க எத்தனையோ டிஃப்ரெண்ட்டான மன சூழ்நிலைகள் இருக்கலாம். அந்த சூழ்நிலைகள் நம்மளுடைய சின்ன தப்பான வார்த்தை கூட பெருசாக அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே அந்த வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். அதிகபட்சம் எப்போவுமே நம்மளுடைய ஒரு அன்பான ஆதரவான வார்த்தைகளை பயன்படுத்தணும். அதான் ட்ரீட் யுவர் பார்ட்னர்ஸ் வித் வெர்பல் கைண்ட்னஸ். அடுத்த பாயிண்ட் என்னென்னு சொன்னால், ட்ரீட் யுவர் பார்ட்னர் வித் மென்டல் கைண்ட்னஸ். அதாவது நம்மளுடைய மனசளவில் எப்போவுமே வந்து அவங்கள வந்து ஒரு அன்பாக பாசிட்டிவாக நம்ம நினைக்க முயற்சி பண்ணணும். அதாவது பல நேரங்களில் வந்து நம்ம அவங்க முன்னாடி நல்லா பேசுவோம், நல்லா அன்பு ஒழுக இருக்கா இப்படிலாம் செய்வோம். ஆனால் போய் கொஞ்ச நேரம் கழித்து அந்த பக்கம் போயிட்டோன்னு சொன்னால் அவங்கள பற்றி நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம ஓட்டிகிட்டே இருப்போம். இப்போ தவறான கருத்துக்களை, தவறான எண்ணங்களை அப்படி மனசுக்குள்ளேயே நம்ம நினச்சி பார்த்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டு அந்த வைப்ரேஷன் கொடுத்துட்டே இருப்போம். அது வந்து கூடவே கூடாது. நீங்கள் வந்து அவங்க எவ்வளவோ வந்து தப்பாக கூட இருக்கலாம், தவறு செஞ்சுருக்கலாம், உங்களை கோவப்படுத்துகிற அப்படி செஞ்சுருக்கலாம். ஆனாலுமே வந்து நம்ம அதெல்லாம் மறந்து முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக நம்ம அவங்கள பற்றி நினைக்கும் போது பாசிட்டிவான செயல்களும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பாசிட்டிவாக அவங்கள பற்றி நினச்சிட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன், அதுதான் வந்து நினைப்பு தான் வந்து உங்களுடைய வார்த்தைகளாக வரும். வார்த்தைகள் வந்து ஆக்ஷனாக மாறும். ஆக்ஷன் வந்து பிஹேவியராக மாறி அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஸோ அதனால் வந்து எப்போவுமே நம்ம பாசிட்டிவாக தாட்டில் நினச்சிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் அது வந்து பாசிட்டிவான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போய் முடியும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். பாசிட்டிவ் தாட் எப்போவுமே வந்து ட்ரீட் யுவர் பார்ட்னர் வித் மென்டல் கைண்ட்னஸ்ங்கிறது இது தான். அடுத்து 4வது முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால்,
ஷேர் வித்தவுட் ரிசர்வேஷன். அதாவது பல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும், நல்ல விஷயங்கள். அது சாதாரண உணவாக இருக்கலாம், இல்லை அது எத்தனையோ வித நல்ல விஷயங்கள் வந்து பல நேரங்களில் வந்து நம்ம ஷேர் பண்ணாமல் விடுவோம். ஒரு நல்ல உணவு மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம், எத்தனையோ வித நல்ல விஷயங்கள் நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. பல நேரங்கள் என்னதான் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் ஒட்டி உறவாடி இருந்தாலும் சில விஷயங்கள் நமக்கு நம்ம கொஞ்சம் சேர்த்து வச்சுக்குவோம். அதாவது இது இது இதில் வந்து சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈவன் அவங்க கணவன் மனைவியாக இருந்ததுன்னு சொன்னால் கணவனோட ஃபேமிலிக்கு அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, மனைவி அந்தளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண விட மாட்டாங்க. இது போல் எத்தனையோ நல்ல விஷயங்கள், டைம் ஆகட்டும், ஃபுட் ஆகட்டும், இது போல் நீங்கள் கிஃப்ட் ஆகட்டும், இது போல் பல விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே அவங்களோட ஈக்குவலாக ஷேர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு சின்ன ஒரு ஃபுட்டு கூட கிடைச்சாலுமே வந்து அதை வந்து உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவிக்குள்ளையாக இருக்கலாம், இல்லை பிள்ளைங்களாக இருக்கலாம், இல்லது யாரோ வேணாலும் இருக்கலாம். அவங்களோட வந்து எந்த நமக்குன்னு பெருசாக சேமிச்சிக்காமல் ஒரு சின்ன விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணுறோன்னு வைங்களேன். அந்த ஷேரிங்கிறது வந்து ஷேரிங் இஸ் கேரிங்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த ஷேர் பண்ணும்போது வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப 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 ஒரு ஆழமான ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிறைய பேர் வந்து நல்லா ஃபுட்டு அதெல்லாம் கொடுத்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப பலமாக்கிடுவாங்க. பலமாக்கி அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான கதைகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் ஷேரிங் ஷேரிங் சின்ன விஷயம் கிடைச்சாலும் கூட அதை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை மிகவும் பலப்படுத்தும். அடுத்த பாயிண்ட் வந்து பி வெர்ச்சுவஸ், அதாவது நல்ல ஒழுக்கங்களோடு இருக்கணும் ரிலேஷன்ஷிப்பில். அது ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே மறைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கணும். அது சின்ன பொய்யாக இருக்கலாம், ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தியாக லாயலாக இல்லாமல் இருக்கலாம், அப்புறம் வந்து ஒரு பொய் சொல்கிறது, திருடுறது, இது போல் அந்த குடிக்கிறது, குடிக்க அடிமையாகிறது, இப்பட்ட நல்ல ஒழுக்கமில்லாத விஷயங்கள்லாம் நம்ம இருந்தோம்னு சொன்னால் அந்த ஒழுக்கமில்லாத விஷயங்கள் வந்து நம்மளுடைய பிஹேவியர்லாம் மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளையே மாற்றிட்டு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து முழுவதும் நம்மளை வந்து வெளியேற்றுறோம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல ஒழுக்கங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். எந்த ரிலேஷன்ஷிப்னாலும், ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சாலாகட்டும், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஆகட்டும், இல்லை பப்ளிக்கில் ஆகட்டும், கணவன் மனைவிக்குள்ள மட்டும் இல்லை, இந்த எல்லா விதமான விஷயங்கள்லையுமே அந்த நல்ல ஒழுக்கங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து எப்போவுமே அதை தவறாமல் இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதாவது சில நேரங்கள் நமக்கு நாமே அதை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் தான் வந்து நம்ம பல நேரங்களில் வந்து நம்ம தவறி போயிடுவோம். ஆனால் வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணி கிளின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஃபோனில் எல்லாம் வந்து நிறைய சேர்ந்துக்கிச்சுன்னு சொன்னால் ஃபோட்டோஸ் அதெல்லாம் அந்த ஸ்டோரேஜ் தீர்ந்து போயிடும். திருப்பி எல்லாத்தையும் நம்ம டெலிட் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போம். அதுபோல் தான் பல விஷயங்கள் நம்ம எதாமலே நமக்குள்ளே சேர்ந்துக்கும். தீய விஷயங்கள் அதெல்லாம் வந்து அப்பப்போ நம்ம கவனித்து அழித்து திருப்பி வந்து புதுசாக ஆக்கிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அடுத்த பாயிண்ட், 6th பாயிண்ட் என்னன்னு சொன்னால் ஹேவ் எ காமன் கோல். அதாவது ஒரு உறவுகளில் வந்து ஒரு காமன் கோல் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நோக்கி நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஆழமாக நல்ல ஒரு நெருக்கமாக போகும். அந்த காமன் கோல் இல்லைன்னு வைங்களேன், ஒருத்தர் வடக்கு போவாங்க, இன்னொருத்தர் தெற்க போவாங்க, கடைசியில் அது பிரச்சனையில் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குடும்பத்தில் ஒரு காமன் கோல்னு என்ன, நம்ம பிள்ளைங்களை வந்து ஒரு நல்ல படிக்க வச்சு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு காமன் கோல் இருந்துச்சுன்னு வைங்களேன். அவங்க வந்து இந்த காமன் கோலை பேஸ் பண்ணியே அப்படியே நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பேரண்ட்ஸ் நல்லா இருக்கணும், நம்ம ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும், நமக்கு அதிகம் சண்டை போடக்கூடாது, நமக்குள்ளே பிரச்சனைகள் வரக்கூடாது, நம்ம வந்து அவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும், அப்படிப்பட்ட பல விஷயங்கள் நம்மளே அறியாமலே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அந்த காமன் கோல், அந்த பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணும், நல்லா கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு காமன் கோல் வந்து நம்மளை வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஆக்கி, நல்ல வளமாக, நல்ல செழிப்பாக, நல்ல தூய்மையாக்கி நமக்கு கொண்டு போகுது இல்லையா. அதுபோல் காமன் கோலை ஒன்று எப்போவுமே வச்சுக்கணும் இந்த உறவுலையுமே. ஸோ அது ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வலுவாக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு பாயிண்ட் அது. ஸோ இந்த 6 விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் வந்து ஒரு விஷயத்தை நம்ம நினச்சிக்கணும், ரிலேஷன்ஷிப்பில் வந்து எப்போவுமே பிரச்சனைகள் வராத ரிலேஷன்ஷிப் எதுவுமே இல்லை. அதில் வந்து சக்ஸஸ் ஆகிறது வந்து அந்த பிரச்சனைகளை தாண்டி போகக்கூடிய ரிலேஷன்ஷிப் தான்.
அந்த பிரச்சனைன்னு நினச்சி அங்கே தடைபடாமல் நம்ம அது வந்து பிரச்சனைகளை வரத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதை தாண்டி நம்ம போகணும். அப்போ வந்து நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நல்ல ஒரு உறவு வந்து நல்ல குடும்பத்தை மட்டும் இல்லை, நல்ல ஒரு சமுதாயத்தையும் நல்ல ஒரு நாட்டையும் உருவாக்கும். ஸோ இந்த ஒரு நல்ல விஷயத்தோட இன்றைக்கி இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.